ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேதாகமத்திலே நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 110 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரை தொழுது கொள்வதற்கு ஒரு பரிசுத்த அலங்காரம் வேண்டும். ஏன் பரிசுத்த அலங்காரம் வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் நம்மை அவருடைய ஜனமாக பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை அவருடைய ஜனமாக பிரித்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கென்று நாம் யவன ஜனமாக இருக்கிறோம். ஆண்டுடைய பராக்கிரமத்தின் நாளிலே நாம் மனப்பூர்வம் உள்ளவர்களாகவும் பரிசுத்த அலங்காரமாக இருக்கும்படியாக அவருக்கு பரிசுத்த ஜனமாக, ஒரு யவன ஜனமாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டோடைய வருகையிலே நாம் போய் நிற்கும்போது நாம் ஒரு யவன ஜனமாக, அதாவது ஒரு இளமையாக, பரிசுத்தத்தில் இளமையாக நாம் காணப்பட வேண்டுமா? இன்றைக்கி அநேகர் பரிசுத்தத்திலே இளமையை மறந்து அவர்கள் இளமையை இல்லாதபடி வயசாகி போனது போல பரிசுத்தத்தில் இருக்கிறார்கள். இந்த பரிசுத்த அலங்காரம் என்பது சங்கீதம் 29:2 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் பரிசுத்த அலங்காரத்தோடு. அந்த பரிசுத்த அலங்காரம் என்பது என்ன? வெளியிலே நாம் நன்றாக ட்ரெஸ் பண்ணுகிறோம், உடுத்துகிறோம், அந்த அலங்காரமா? இல்லை. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம் சொல்லுகிறது இப்படியாக, நாம் ஞானம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டுமா? ஞானம், இந்த ஞானம் ஒரு பரிசுத்த அலங்காரம். இன்றைக்கு அநேகர் ஞானமற்றவர்களாக நடந்து கொள்கிறார்கள். அநேகர் சொல்லுகிறார்கள், ஐயோ நான் ஞானமற்றவனாக இருந்தேனே, ஞானமற்றவளாக மாறிவிட்டேனே, அதனாலே பல இழப்புகள். எனவே அந்த ஞானம் என்கிறது ஒரு அலங்காரம். உங்களுக்கு அந்த பரிசுத்த அலங்காரமாக உங்களுக்கு ஞானம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1:8 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பழைப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8-11 வரை வாசிக்கும் போது உங்களுக்கு நற்கிரியைகள் உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அந்த நற்கிரியைகள், நீங்கள் நற்கிரியை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.